ஒய்ஃப்னு ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்க கடைசி வரைக்கும் நடப்பணமா தான் சுற்றுவாங்க. நம்மளோட பாதி ஒய்ஃப் தான். ஒய்ஃப் இல்லைன்னா நம்ம கிடையாது. ஒய்ஃபுக்காக தான் வாழணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. நீங்க வந்து ஒரு ஜென்ஸா இருக்கீங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க, எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. வாழ்ந்த இடம் எல்லாமே அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கிட்ட வராங்க. லேடிஸ் இல்லைன்னா ஆண் தான் கஷ்டப்படுவோம். எவ்வளவு வயசானாலும் சரி, எவ்வளவு வயசு கம்மியா இருந்தாலும் சரி, உங்களால சர்வே பண்ற வரைக்கும் தான் ஆண்கள் சந்தோஷமா இருப்பாங்க லேடிஸ் இல்லாம. அதுக்கப்புறம் ஒரு ஏஜ் மேல ஆயிடுச்சுன்னா அது எவ்வளவு பிள்ளைங்க பெற்றிருந்தாலும், ஒரு 10 பசங்க பெற்றிருந்தாலும் சரி, 5 பிள்ளைங்க பெற்றிருந்தாலும் சரி, ஒய்ஃப்னு ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்க கடைசி வரைக்கும் நடப்பணமா தான் சுத்துவாங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா உங்க ஒய்ஃப் உங்களை எப்படி பாத்துப்பாங்க? இதே ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா அதே மாதிரி நீங்க அவங்கள பாத்துருக்கீங்க? எனக்கு முடியலன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கும் அவங்களே பாத்துப்பாங்க. ஒரு ஆம்பளை எப்படி பாத்துக்கணுமோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க பாத்துப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா குழந்தைங்கள இருந்து சமைக்கிறதுல இருந்து ஈவன் ஸ்கூல்ல கூட்டும் போறதுல இருந்து எல்லாமே நானே பாத்துப்பேன். எல்லாமே சமைப்பேன். நிறைய பேர் வந்து அது பெண்கள் செய்யற வேலை, அது நான் ஏன் செய்யணும்? ஒரு ஹோட்டல் போறோம், எத்தனை லேடிஸ் சமைக்கிறாங்க. சமைக்கிறதுன்றது ஒரு ஹாப்பியா வச்சு அது ஒரு இதுவா பண்ணுங்க. அது வந்து லேடிஸ் வேலை அப்படிலாம் கிடையாது. இப்போ எந்த உலகத்துலயும் அந்த லேடிஸ் வேலை இந்த வேலைலாம் கிடையாது. யாருக்கு சம்பளம் அதிகம் கொடுத்தாலும் வேலை பாக்குறாங்க. இப்போ ஒரு 1,00,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம்னா சமைக்க மாட்டோம்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. நம்ம வீட்டுக்காக தான் சமைக்கிறோம், நம்ம ஊருக்காக யாருக்கும் சமைக்கல. முடியலன்னும் போது நம்ம சமைக்கிறோம். ஒய்ஃப்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். நம்மளோட பாதி ஒய்ஃப் தான். ஒய்ஃப் இல்லைன்னா நம்ம கிடையாது. நான் நிறைய வயசானவங்க எல்லாம் பாத்திருக்கேன், நிறைய பேர் பாத்திருக்கேன். ஜென்ஸை விட ஒய்ஃப் வந்து பரவாயில்ல. ஆனா ஒரு லேடிஸ் இல்லைன்னா ஆண் தான் கஷ்டப்படுவோம். எவ்வளவு வயசானாலும் சரி, எவ்வளவு வயசு கம்மியா இருந்தாலும் சரி, உங்களால சர்வே பண்ற வரைக்கும் தான் ஆண்கள் சந்தோஷமா இருப்பாங்க லேடிஸ் இல்லாம. அதுக்கப்புறம் ஒரு ஏஜுக்கு மேல ஆயிடுச்சுன்னா அது எவ்வளவு பிள்ளைங்க பெற்றிருந்தாலும், ஒரு 10 பசங்க பெற்றிருந்தாலும் சரி, 5 பிள்ளைங்க பெற்றிருந்தாலும் சரி, ஒய்ஃப்னு ஒருத்தவங்க இல்லைன்னா அவங்க கடைசி வரைக்கும் நடப்பணமா தான் சுத்துவாங்க. என்னோட அனுபவத்துல சொல்றேன். ஈவன் நானே அதுக்கு உதாரணம் சொல்லலாம். இப்ப எங்க அம்மா வந்து ஊர்ல இருக்காங்க, நான் சென்னையில ஒர்க் பண்றோம். அம்மாவால சர்வே பண்ண முடியுது. கூட பக்கத்துல இருக்கவங்க அக்கத்துல இருக்கவங்க பாத்துக்கிறாங்க. இதுவே எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா, எங்க அம்மா இருக்கும் போதே எங்க அப்பாவால சர்வே பண்ண முடியல. அவர் பாத்துக்கிறதுன்றது நீ பாத்துக்கிறியா நான் பாத்துக்கிட்டு அப்படிதான் போவோம் கண்டி. கடைசி வரைக்கும் அவரை நாங்க பாத்துக்கல. நம்ம இல்லைன்னா ஃபீல் பண்றது அவங்க ஒரு ஆள் தான். நம்ம வாழ்றது வந்து ஒய்ஃபுக்காக தான் வாழணும். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. நீங்க வந்து ஒரு ஜென்ஸா இருக்கீங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க, எதுவுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. வாழ்ந்த இடம் எல்லாமே அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கிட்ட வராங்க. அது எனக்கு புரிஞ்சது வந்து 38 ஏஜுக்கு மேலதான் புரிஞ்சது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த ஹேபிட்லாம் நிறைய இருக்கு. நம்ம வந்து சிக்கன்ன்ற பேர்ல கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டு ரிசப்ஷன் வச்சுக்கலாம், போயிட்டு ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணலான்றது வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அதெல்லாம் வேண்டாம். நம்ம ட்ரெடிஷனலா போகும்போது தான் ஒரு பாண்டிங்கே கிடைக்கும். ஒரு சொந்தக்காரங்களை பாக்குறதோ எல்லாமே வந்து அந்த ஒரு கல்யாணத்திலயோ ஒரு டெத்லயோ தான் பார்க்க முடியும், பேச முடியும். ஒரு சண்டைனா கூட அங்கதான் கூட முடியும். அந்த காலத்துல சொல்லிருப்பாங்க, மாமா சீரு, அண்ணன் சீரு, சித்தப்பா சீரு, இதெல்லாம் சீருலாம் ஏன் வச்சாங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து பிரிஞ்சு போனாலும் இது மாதிரிலாம் நம்ம வந்து போயிடுவோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க குலதெய்வம் பூஜை இதெல்லாம் கும்பலா பண்ணணும்ன்றது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு ஊருக்கு கூட அனுப்ப மாட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷனு கூட அனுப்ப மாட்டாங்க. நீ என் கூடவே இரு, வெளியே போனாலும் என் கூடவே வா. ஒரு ஊர்ல இருந்து திடீர்னு கிளம்பி அவன் பாட்டு கிளம்பி வா போலாம் அப்படின்ட்டு உடனே கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து ஜென்ஸ் வந்து ஒரு இதுவா தான் வச்சிருப்பாங்க, பாசமா தான் இருப்பாங்க, அது காட்டிக்க மாட்டாங்க.